நீங்க அதிகமா அந்த தங்கம் இதெல்லாம் போட்டு பார்த்தது பிடிக்காதுல்ல உங்களுக்கும்? அது பழக்கம் இல்ல நமக்கு. இல்லங்க அந்த ஒரு சில்வர் கலர்ல போடுறதுக்கு ஒரு ஸ்டைலிஷா இருக்கும். அந்த தங்கத்த வந்து போட்டா ஆபரணங்களே ரொம்ப கம்மி தான். தவிர்த்துருவீங்களா? ருத்ராட்ச கொட்டை மட்டும் தான் இருக்கும். ஏங்க என்னங்க உங்க சொத்து வழக்கெல்லாம் சொத்து கணக்கெல்லாம் காமிக்க சொல்றாங்க. அத எடுத்து காமிச்சிருக்கீங்க. இல்லங்க எனக்கு எனக்கு வந்து அத பார்த்தா ஒரு மாரி அசிங்கமா இதே இருக்கு. அம்மா வந்து கோல்டு போட்டுக்கோ அப்படிம்பாங்க. எனக்கு அது ஆரம்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே போற பழக்கம் இஷ்டம் இல்ல. அது இல்லாம இன்னொரு விஷயம், சின்ன வயசுல நம்ம இந்த கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் போகும்போது நம்ம கழுத்துல எல்லாம் தங்கத்தை மாட்டி விட்டுருவாங்க. சூதானமா தொலைச்சிடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பயப்படுத்துவாங்களா? அந்த பயத்தை தேடுவாங்க. அது ஒரு சின்ன வயசுலயே ஒரு டிராமாவாகி வேணாம்பா எதுக்கு வம்பு. மண்டபத்துல விளையாடிட்டு வருவீங்க பாரு, உடனே வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் தொலைச்சிருக்கேன். நான் ஒரு சின்ன வயசுல ஒரு கோயில்ல இந்த கல்யாணம்லாம் 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கோயில்ல ஏதோ ஒரு இதுக்கு போனப்ப என் கையில இருந்த மோதிரம் வந்து நான் யானைக்கு போட்டுட்டேன். யானை கேட்டுச்சு, அதனால கொடுத்துட்டீங்க. எடுத்து போட்டிருக்கேன் போல, கையில வச்சிருப்பேன் போல, போட்டேன் போல. எங்க வீட்டுல கவனிக்கல, நானும் வந்துட்டேன். கூட்டு வந்து அப்புறம் எங்க அம்மா பாத்துருக்காங்க, கையில மோதிரம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கேன். சின்ன குழந்தை அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் வந்து யானைக்கு போட்டேன் அப்படின்னு இருக்கேன். நானு யானைக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வந்த வழியிலேயே நடந்து, கோயில்ல தானே வந்த வழியே நடந்து போனா யானைக்கு கால் கடியில தான் கிடந்திருக்கு மோதிரம். அதுவும் கீழே போட்டுருச்சு. நல்ல வேலை அதை சாப்பிட்டுட்டு இது போட்டிருந்தா அதை போய் மிதிச்சுட்டு தேடி இருந்திருக்கணும் அந்த சாணத்துல. வந்து எனக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து தங்கம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு வந்து எனக்கு ஏதோ தங்கம் அவ்வளோ செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் என்னோட டேஸ்ட்டுக்கு அப்படி இருக்கும். நிறைய பேர் கோச்சிப்பாங்க. நாடார் ஒருத்தர் இருப்பாரு, இவரு ஹரிநாடர். அவரெல்லாம் கிலோ கணக்குல தங்கம் போட்டு அட்டகாசம் படத்துல அஜித் போட்டுருக்கிறது மட்டும் தான் எனக்கு நல்லா செட் ஆகுது பாக்குறது. வெள்ள வெஸ்ட் வெள்ள செட் போட்டு. எனவே அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைலும் தாண்டி தங்கம் உங்களுக்கு தெரிஞ்சு என்னைக்கு பாரு நம்மளோட வாழ்க்கை முறைக்குள்ள வந்திருக்கும் ஒரு மனுஷன் வந்து இந்த தங்கம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இரும்ப நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்கோம் சரியா, தமிழக மக்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் தங்கம் அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இது விலை உயர்ந்தது, இது கரன்சிலேயே மேலானது, இது வந்து லைக் நம்ம பத்தி பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு எப்படி சொல்றது மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை எப்படி வந்திருக்கும், ஏன் வந்திருக்கும்? அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பரிணாம வளர்ச்சி சார்ந்த பார்வையில பார்க்கும் பொழுது பாலூட்டி உயிரினங்கள்ல பல பாலூட்டி உயிரினங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். ஆட்டர் தெரியுமா, நீர் நாய், அதாவது நம்ம நன்னீர் நாயின்னு சொல்லுவாங்களா, அந்த ஆட்டர். அந்த ஆட்டருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. எது பளபளப்பா இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கும். பளபளப்பா ஏதாவது மின்ற மாதிரி ஒரு இதுல ஒரு கூழாங்கல்லே நல்லா மின்னும், தண்ணியில ஏதாவது பளபளப்பா ஒரு செல்லோ இல்ல வந்து அந்த நீங்க அந்த சிப்பியோடைய உள்பக்கம்லாம் வந்து பளபளப்பா சில சிப்பிகள் இருக்கும். அந்த மாதிரி பளபளப்பான பொருட்கள் எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணி அது வந்து தன்னுடைய சொத்து மாதிரி அது வச்சுக்கிட்டு இருக்கும், சேமிப்பு மாதிரி வச்சுக்கும். இது எதுக்கு அது சேமிக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே புரியல. நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, அது என்கிட்ட பளபளப்பான நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத அந்த இணைகிட்ட காமிச்சு அதன் மூலமா அதுக்காக பயன்படுத்தணும் ஒரு சிலர். அது ரொம்ப சைனிங்கா இருக்குன்னு நம்ம எப்படி கலெக்டபிள்ஸ் கலெக்ட் பண்றோமோ அது மாதிரி அதுவும் கலெக்டபிள்ஸ் கலெக்ட் பண்ணுதுன்னு இது ஆட்டருக்கு ரொம்ப சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப விசித்திரமா அது பண்ணுவாங்க சில விஷயங்கள். ஆனா அதே போல குரங்குகள் இருக்குல்ல, குரங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பா இருக்க பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுக்கிறது ஒரு பழக்கம். இது வந்து இயற்கையிலேயே ஏதோ ஒரு சில பறவைகளும் அதை செய்யுது. சில பறவைகளும் அதோட கூட்டுல கொண்டு போய் பளபளப்பான இதெல்லாம் வச்சுக்கும். நீங்க வந்து நம்ம மின்மினி பூச்சிகளை வந்து தூக்குநாங்குருவிகள் எடுத்துக்கொண்டு போய் அதோட கூட்டுல வந்து களிமண் குழப்பி ஒட்டி வச்சுட்றோம். அது மின்மினி பூச்சி உயிரோட இருக்க வரைக்கும் அந்த மின்னிட்டு இருக்கும்ல, அந்த மினுமினுப்பா இருக்கிற விஷயங்களை இயற்கைக்கு ஒரு அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயமாக இருக்கு. அதன் அடிப்படையில தான் அந்த மினுமினுப்பு தன்மைக்கு ஒரு நம்மளை அறியாமலேயே நமக்கு பிடித்தமான ஒரு தன்மை அதுல ஏற்படுது. இதுதான் முதல்ல மனிதர்கள் இந்த தங்கத்தின் மீது ஈர்க்கப்படுவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கும். அதாவது மனித குரங்கா இருந்த காலகட்டத்திலேயே அவன் தங்கத்தை வந்து எடுத்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சில கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பகுதிகள் இருக்குல்ல, அந்த இடத்துலயுமே சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தங்க துகள்கள், அந்த சின்ன சின்ன தங்க கட்டிகள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது அவங்க அப்ப இருந்தே தங்கத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் முதலில் கண்டுபிடிச்ச மெட்டல் அப்படிங்கிறதே தங்கம் தான். எப்படி சொல்றீங்க? இல்ல ரொம்ப ஃபார் ஃபெச்டா இருக்கே. அதுதான் முதல்ல மனிதன் கண்டுபிடிச்ச மெட்டல். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மெட்டல்ஸும் ஓர் அப்படிங்கிற ஒரு இருக்கும், ஒரு ஃபார்ம்ல இருக்கும். அந்த ஓரை வந்து நீங்க டைரக்டா பயன்படுத்த முடியாது எதுக்குமே. அது வந்து இப்ப அயன் ஓர் அப்படின்னா அது அயன் ஓர், அது ஒரு அந்த என்னன்னு பாருங்க, அதுல வந்து ஆக்சைடு இதெல்லாமே கலந்துருக்கும். அப்ப அதை வந்து அது இரும்பா இருக்காது, அது அயன் ஓரா இருக்கும். அந்த ஓரை வந்து திரும்ப வந்து நம்ம இரும்பா மாத்துறதுக்கு அதுக்கு ஒரு சில கெமிக்கல் ப்ராசஸ் நம்ம பண்ணீங்கன்னா தான் அது இரும்பா மாறும். அதுக்கப்புறம் தான் அதை உருக்கி நம்ம பயன்படுத்த முடியும். ஆனா தங்கம் வந்து
அதோடைய என்ன ஃபார்ம்ல இருக்கோ அதே ஃபார்ம்ல இருக்கும். இது இங்க மட்டும் கிடையாது, தங்கத்துடைய தன்மையே அதுதான். நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எரிக்கல்லாம் இருக்குல்ல, எரிக்கல்ல சிலர்லாம் சொல்றது என்னன்னா, உலகத்துக்கு இல்ல, இந்த பிரபஞ்சத்துல நிறைய எரிக்கல்கள் இதெல்லாம் பறக்குது, நிறைய இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குல்ல, அது மாதிரி பெரிய பெரிய பாறைகள் முழுமையாகவே தங்கம் இருக்கலாம். முழு பாறையே ஆஸ்ட்ராய்டே மொத்தமா தங்கமா கூட இருக்கலாம். ஏன்னா அதை அப்படியே கூட நம்ம பயன்படுத்த முடியும். அந்த தங்கத்தை வந்து எந்த வித கன்வர்ஷனும் பண்ண தேவையில்லை. தங்கம் என்பது அதோடைய டைரக்ட் ஃபார்ம்லயே கிடைக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல். உடைச்சு உருக்கி அதை நம்மளுக்கு ஏத்த மாதிரி அது கிடைக்கிறதே தங்கமா தான் கிடைக்கும். உங்களுக்கு வேறையா கிடைக்காது. அது தங்கம் தங்கமா தான் கிடைக்கும். நீங்க அதனாலதான் நீங்க இந்த ஆப்பிரிக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த தங்கம் வந்து தண்ணியில அடிச்சுட்டு வரும், அலசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அலசி எடுப்பாங்கல்ல தங்கம். அப்படி அலசி எடுக்கிற அந்த தங்கத்தை அப்படியே கொண்டு போய் நீங்க உருக்குனீங்கன்னா தங்கம். நீங்க எந்த ப்ராசஸும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தங்கம் தான் முதல் மெட்டல், மனிதன் கண்டுபிடிச்ச முதல் மெட்டல். இதுக்கு தமிழ் ஒரு ஆதாரமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் தான் மூத்த மொழி. அதனால அந்த மூத்த மொழியில அந்த தகவல் பதிவாயிருக்கும்ல. தமிழர்கள் தங்கத்தை முதலில் சொன்ன பெயர் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பொன். புரியுதுங்களா? பொன் அப்படிங்கிறது தான் தங்கத்திற்கு தமிழர்கள் வச்ச பேர். ஏன்னா மின்னுவதால் பொன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பொன் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதுனால தான் அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்ச ஒவ்வொரு மெட்டலுக்கும் அந்த மெட்டல் அப்படிங்கிறதுக்கே அவங்க பொன் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இரும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கரும்பொன், செம்புக்கு வந்து செம்புங்கிறதே வந்து செம்பொன் அப்படிங்கிறதா செம்பு நம்ம சொல்றோம், மருவிதான் செம்புன்னு நம்ம சொல்றோம். அப்ப சிகப்பா இருக்கிற பொண்ணு, கருப்பா இருக்கிற பொண்ணு, வெளுப்பா இருக்கிற பொண்ணு, இந்த மாதிரி அந்த பொன் அப்படிங்கிறதே, ஆனா தங்கத்தை தான் பொண்ணுங்கிறது குறிச்சிருக்கு. அப்ப பொண்ணுங்கிறது தான் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், தங்கத்தை தான் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு தான் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ப்ராசஸும் தேவையில்லை, நெருப்புல உருக்குனா போதும். அதையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் வேட்டையாடி சாப்பிடும் பொழுது இது பண்ணும்போது அந்த தங்க கட்டிகள் ஏதாவது பக்கத்துல வச்சிருந்தா கூட அது உருகிறத கவனிச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறதையும் கவனிச்சிருக்க முடியும். அப்ப இது உருக்கி இருக்குன்னு போது அது நமக்கு தேவைப்பட்ட வடிவத்துல அதை மாத்திக்க முடியுதுங்கிறத அவங்க ரொம்ப சுலமா அப்ப அடிப்படையில அந்த மெட்டல் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதே தங்கம் தான். இதன் காரணமாகத்தான் தங்கத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோங்கிற காரணத்தினாலதான் தங்கம் ஒரு ப்ரீசியஸான மெட்டலாக ஆரம்பம் முதலே கடைபிடிக்கப்படுகிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தங்கம் வந்து ரொம்ப உலகத்துல கம்மியா இருக்கு, அதனாலதான் ப்ரீசியஸ் மெட்டல் அப்படிங்கிறது. பிளாட்டினம் அதை விட கம்மி தான். புரியுதுங்களா? அதை விட எத்தனையோ பொருட்கள் கம்மி. பட் ஆனா இந்த பிளாட்டினம், இந்த டைமண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒலட்டைல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது அந்த மார்க்கெட்லாம் வந்து ரொம்ப நாளைக்குலாம் இருக்காது, அப்பப்ப இருக்கும். டைமண்ட் ஆயிருக்கு. சோ வந்து இந்த மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளா முடிவு பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்தா அதுக்கு வேல்யூ, இல்லைன்னா இல்ல அப்படி. ஆனா தங்கம் அப்படி கிடையாது. எல்லா மனிதர்களாலையும் தங்கம் என்பது வேல்யூவாக ஏற்றுக்கொள்ளப்படுவது. அப்ப இது உளவியலாவே மனித இனத்திற்குள்ள தங்கம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இன்னொரு சில இந்த வேற்றுக்கிரக வாசிகள் இந்த இதெல்லாம் வந்து பேசும்போது சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் வந்து ஒரு யுனிவர்சல் கரன்சியாகவே இருக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அதோட அந்த உருவாக்குற தன்மையிலேயே வந்து அதோடைய அந்த டேபிள்லயே அது இருக்கக்கூடிய இடம்ங்கிறது இன்னர்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான மாற்றமும் தங்கத்துக்கு இதாகாது, அது நேச்சுரல் ஃபார்ம்லயே அப்படியே டைரக்டாவும் கிடைக்கும். இந்த மாதிரியான தன்மைங்கிறது வந்து யுனிவர்சலாவே தங்கம் வந்து ஒரு வர்த்தக பொருளா, நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு ஏலியனோட நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்கன்னா கூட அங்க போய் அமெரிக்கன் டாலர்லாம் கொடுக்க தேவையில்லை, தங்கமா தான் அது இருக்கும். அந்த ட்ரேடிங் வந்து தங்கத்தோட தான் இருக்குங்கிறது தான் பல பேருடைய கணிப்பு. இது நம்பப்படுறது கணிப்பு, என்ன பிசினஸா பண்ணிட்டு இருக்கான், பட் அப்படி கணிக்கிறாங்க. ஏன்னா தங்கம் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மெட்டலாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அதே போல இன்னைக்குமே பாருங்களேன், உலகம் முழுக்க பல நாகரிகங்கள் இருக்கு. எல்லா நாகரிகத்திலுமே தங்கம் தான் வந்து மூலதன வணிக பொருளா இருக்கு. தங்கத்தை வந்து மதிப்பில்லாதது அப்படிங்கிற மாதிரி எந்த நாட்டிலுமே அப்படி கன்சிடர் பண்ணல. இங்க வந்து இரும்புங்கிற புது டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிச்சனால இரும்புக்கான வேல்யூ வந்து ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆமா, இப்ப மன்னர்மன் கூட ரைட் அப்ல போட்டிருந்தாரு. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல தங்கத்தை வந்து இரும்பு மாதிரியும் இரும்ப வந்து தங்கத்து மாதிரியும் வந்து, அதாவது என்னன்னா ஆபரணங்களாக யாரும் இரும்பு போட்டுக்கல. இரும்பு வந்து ஒர்க்கிங் இதுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். தங்கத்துல வந்து நீங்க எதையும் பெருசா வளைஞ்சிரும், ஈஸியா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. இரும்பு தான் உறுதி தன்மை அதிகமா இருக்கும். நீங்க தங்கத்துல போயிட்டு ஒரு அறுவாலை செஞ்சீங்கன்னு வைங்க, அது ஒரு இரும்பு அறுவாள் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து இரும்புக்கு அந்த மதிப்பு அதிகம், எக்குக்கு அந்த மதிப்பு அதிகம். இந்த டெக்னாலஜி தமிழர்கிட்ட இருக்கும்போது இந்த இரும்புக்கான வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட இல்ல. சிம்பிளா சார், இன்னைக்கு ஐபோன் விலை அதிகமா இருக்குன்னா ஏன் ரீசன்?
டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கு, அதனால அவங்க கிட்ட கொடுக்குறான், நீங்க வாங்கிக்கிறோம். அதே இது நம்ம இங்க தயாரிச்சோம்னா விலை கம்மியா தானே இருக்கும். அவங்க தங்கத்தை கொடுத்து நம்ம கிட்ட இருந்து அந்த இரும்பு இது வந்து ஆமா, அதனாலதான் வந்து பைபிள்ல எல்லாம் ஒரு வெர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, சாத்தான் புது புது விடயங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட விற்பனை செய்யும், அதெல்லாம் வாங்காதீங்க. அதே போல இந்த சாட்டானிக் ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முத்து, தங்கம் இது எல்லாத்தையுமே வச்சு ரீசன் என்ன, அதெல்லாமே அவங்க வெறுத்தாங்க. ஏன்னா இது இந்த மாதிரியான இந்த மெட்டல் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம கிட்ட இருக்க வளங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. வெறும் மிளகு இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணி நம்ம தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ அதனால இது வந்து கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பார்வை வந்து அங்க இருந்துச்சு அந்த காலத்துல. அப்ப இங்க அடிப்படை என்ன அப்படின்னா, தங்கம் எல்லா மக்களாலும் எல்லா காலகட்டத்திலும் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனா அது அதோடைய மெட்டீரியலிஸ்டிக் இதுலதான், புரியுதுங்களா? அதாவது தங்கம் தங்கமா தான் இருக்கணும். அதனால நாங்க கோல்ட வந்து இந்த பத்திரம், கோல்டு பத்திரம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது தங்கம் அல்ல. கோல்டு பத்திரம் தங்கம் வாங்குறது இல்ல, தங்கம் வாங்குறதா நினைச்சு ஒரு பத்திரம் வாங்கிக்கிறது. அதான் உங்களுக்கு நீங்க வாங்கின தங்கம் எங்க கிட்ட இருக்கு, அததான் நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னு நம்பு. என்ன நம்ப மாட்டியா? நான் அரசாங்கம் இல்லையா, என்ன நம்புடா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா பத்திரம். இதை நம்பி வாங்குங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வாங்காதீங்க. தங்க பத்திரம் இதெல்லாம் வந்து தங்கம் நேரடியா வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டான விஷயம். மித்தவங்களாம் கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களாம் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக, ஏன்னா கோல்டு யாருமே நிறைய பேர் காயினா வாங்குறதுல இதா வாங்குறதுல அது இவ்வளவு டாக்ஸ் இருக்கு அவ்வளவு டாக்ஸ் இருக்கு, ஆனா கோல்டு பத்திரம் வாங்குங்கலாம் சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த மேனிபுலேஷனுக்குள்ள எல்லாம் போகாதீங்க. அவங்க எல்லாம் வந்து அதாவது இந்த பொருளாதார நிபுணர்கள்னு சொல்லிட்டு யாரோட பொருளாதாரத்தை பேசுவாங்கன்னா, மக்களை அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பொருளாதார மேதைகளுடைய பொருளாதாரத்தை இவங்க பேசுவாங்க. நம்ம அப்படி சொல்லல, தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுறோம். தற்சார்பு பொருளாதாரத்துல தங்கம் உங்ககிட்ட இருக்கணும். அதனாலதான் தங்கத்தை வந்து நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், இது என்னைக்காலும் நடக்கலாம். நடுவுல மோடி கவர்மெண்ட் வந்த டைம்ல கூட ஒரு நடுவுல ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதாவது ஒரு பெண்கள் ஒரு இத்தனை பவுனுக்கு மேல தங்கம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வரப்போவதா ஒரு செய்திகள் அங்க எங்கேயும் வந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அது மோடி கவர்மெண்ட் வந்த புதுசுல அந்த பேச்சு வந்துச்சு. அப்பவே பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சாங்க. நியூஸ் சேனல்லாம் வந்திருக்கும், அது பாத்தீங்கன்னா தெரியும். இத்தனை பவுனுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து 25 பவுனுக்கு மேல அவங்க லீகலா வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். அது வந்து இந்தியாவுக்கு பண்ண முடியாது, நீங்க வந்து அது அப்படிங்கறனால அதுக்கப்புறம் அதை பத்தியே பேசல, அப்படியே விட்டுட்டாங்க. அந்த மாதிரி டிராஃப்ட் வரைக்கும் வந்துச்சானே தெரியல, அது ஒரு பேச்சு பொருளா வந்துச்சு. அதுக்கப்புறமே அதை பாலிசி ஆக்கல. இப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களிடம் தங்கம் இருப்பது எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் விருப்பப்படாது. ஏன்னா மக்கள் கிட்ட பொருளாதாரம் இருக்குன்னு அர்த்தம். அது